லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் ஆர்ஜே ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு அவர்களின் பிரம்மனின் தூரிகை. அத்தியாயம் 25. வெள்ளைத்தாளில் தேவ் விரல்கள் கோடுகளை இழுத்து உருவங்களை படைத்து கொண்டிருக்க பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஓவியா. எப்படி தேவ் இவ்ளோ ஸ்பீடா உன்னால வரைய முடியுது? ரொம்ப அழகா உருவத்துக்கு வடிவம் கொடுக்கற. அவளை நோக்கி சிரித்தவன், சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க. எதுலயும் விருப்பம் மட்டும் இருந்தா போதாது, விடாமுயற்சியும் பயிற்சியும் இருக்கணும். சின்ன வயசுல என் பாட்டி விறகடுப்புல சமைக்கும் போது அடுக்கள சுவரெல்லாம் புகைப்படிஞ்சு கருப்பா இருக்கும். நான் அந்த கறியை தொட்டு அவங்களே படமா வரைஞ்சு காட்டுவேன். அவங்க ரொம்ப சந்தோஷமா பாராட்டுவாங்க. அதுவே எனக்கு பெரிய உந்துதலா ஆச்சு. வாவ், நிஜமாவா என்றாள் உற்சாகத்துடன். என் வயசு பசங்க எல்லாம் கையில கோழி குண்டும் பம்பரமுமா சுத்திட்டு இருக்கும் போது நான் கறிக்கட்டையும் பென்சிலுமா பேப்பரோட எங்கேயாச்சும் உட்காந்து அவங்க விளையாடுறத வரைஞ்சிட்டு இருப்பேன். என்னவோ எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. சொல்லிக்கொண்டே வரைந்த ஓவியத்துக்கு பினிஷிங்கை கொடுத்தவன் திருப்தியாய் பார்த்தான். சரியா இருக்கா? அவளிடம் கேட்க புன்னகைத்தாள். ரொம்ப அருமையா இருக்கு. ஓவியத்துல பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகு. அதுவும் இடுப்புல குழந்தையோட அந்த ஓவியம் ரொம்ப அழகா இருக்கு என்றவளின் நெற்றியில் செல்லமாய் முட்டினான். ஓவி, இந்த ஓவியத்தை நல்லா உத்துப்பாரு. நீ நம்ம குழந்தைய இடுப்புல வச்சிட்டு இருக்க போல தோணும். அவன் சொல்லவும் செல்லமாய் முறைத்தவள், உங்களுக்கு எப்பவும் என்ன ஏதாச்சும் சொல்லணும் என சொல்லிக் கொண்டிருக்க இன்டர்காம் அலறியது. தேவ் புன்னகையுடன் அதை எடுக்க ஓவியாவின் பார்வை அந்த ஓவியத்தை உன்னிப்பாய் நோக்க உள்ளம் துள்ளியது. நிஜமாவே நம்ம மூஞ்சி மாதிரிதான் இருக்கோ? யோசித்தபடி அவனை நோக்க பேசிக் கொண்டிருந்தான். தம்பி, நம்ம ஓவியாமாவை பார்க்க ரம்யான்னு ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கு. உள்ள விடுறதுங்களா? ரம்யாவா? அது யாரு? யோசித்தவன் ஓவியாவிடம் திரும்பி, ஓவி, உன்னை பார்க்க ரம்யான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கான். உனக்கு தெரிஞ்ச பொண்ணா என்றதும் சட்டென்று மலர்ந்தாள் ஓவியா. ரம்யா என் டான்ஸ் ஸ்டூடெண்ட். ஒருவேளை என்ன பார்க்க வந்திருப்பா. உள்ள விட சொல்லுங்க என்றவள் புன்னகையுடன் வெளியே செல்ல வாட்ச்மேனிடம் கூறிவிட்டு பிரம்மாவும் ஹாலுக்கு வந்தான். நெற்றியில் பொடி பொடியாய் வியர்வை துளிர்த்திருக்க கலைந்த தலையும் சோர்ந்த முகமுமாய் உள்ளே வந்த ரம்யாவை கண்டு திகைத்தாள் ஓவியா. வா ரம்யா, யாரோட வந்த? அம்மா வெளியே இருக்காங்களா? இல்ல மேம், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்றவள் பிரம்மாவை அச்சத்துடன் நோக்க, என்னம்மா, ஏன் பதட்டமா இருக்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எதுவும் பிரச்சனை இல்லையே, முதல்ல நீ உட்காரு. அவளை சோஃபாவில் அமர வைத்தவள், மேம், வெளியே ஆட்டோக்காரர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் காசு எதுவும் எடுத்துட்டு வரல. அவருக்கு பணம் கொடுத்து அனுப்ப முடியுமா? ரம்யா கேட்க திகைப்புடனே பிரம்மாவை நோக்கினாள் ஓவியா. இதோ பாக்குறேன் என்றவன் வாட்ச்மேனிடம் கூறினான். வாட்ச்மேன் பணத்தை வாங்கி சென்று கொடுத்து வந்தார். என்ன ரம்யா, டான்ஸ் ஸ்கூல் இல்லன்னு என்ன பார்க்க இங்கே வந்துட்டியா? ஏன் ரொம்ப டல்லா இருக்க? அது மேம், எனக்கு காய்ச்சல் வந்துச்சு, அதான். ஓ, இப்ப சரியாயிடுச்சா? என்ன சாப்பிடுற எனவும், இல்ல மேம், எதுவும் வேணாம் மறுத்தாள் ரம்யா. இப்ப வேண்டாம்னா ஓகே, ஆனா கிளம்பும் போது எதுவும் சாப்பிட்டு தான் போகணும், சரியா? சரி, அம்மா இல்லாம தனியா என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்க. என்ன விஷயம் ரம்யா என்றாள் அன்புடன். அது மேம் என்றவள் முகம் சிவக்க சொல்ல முடியாமல் தவித்தாள். ஓவி, நீ ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போய் பேசு தேவ் சொல்லவும், சரி மாடிக்கு போகலாம் வா என்றவள் ரம்யாவை அழைத்து சென்றாள். அறைக்கு சென்றும் எப்படி சொல்வதென்று புரியாமல் திணறி நின்றவளை யோசிக்க விட்டு அமைதியாய் பார்த்தவள், நீ முதல்ல உட்காரு, இந்த தண்ணிய குடி என்று மேசை மீதிருந்த பாட்டிலை நீட்ட வாங்கியவள் அரை பாட்டிலுக்கும் அதிகமாய் குடித்து விட்டு மூச்சு வாங்கினாள். சரி, இப்ப சொல்லு, நீ எப்படி என்ன தேடி இங்க வந்த? அது முதல்ல உங்க வீட்டுக்கு தான் போனேன் மேம். நீங்க பிரம்மா சார் வீட்டுக்கு போயிட்டதா பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க. பிரம்மா சார் வீடு எந்த ஏரியால இருக்குன்னு சொன்னாங்க. ஆட்டோக்கார அண்ணா கிட்ட சொன்னேன். அவர் இங்க வந்து ஒருத்தரை விசாரிச்சப்ப வீட்டை காட்டினாங்க என்றால் சற்று நிதானமாக. ஓ, இவ்ளோ கஷ்டப்பட்டு என்ன பார்க்க தனியா வரணுமா என்ன? எனக்கு ஒரு போன் பண்ணி இருக்கலாமே ஓவியா கேட்க அப்போதுதான் அதை யோசிப்பது போல முழித்தால் அந்த ரெண்டும் கேட்டான் வயதுக்காரி. சரி போட்டோம், என்கிட்ட அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல வந்த? சட்டென்று கண்கள் சிவக்க கலங்கி நின்றவள், மேம், உங்க அப்பா இறக்க யாரு காரணம்னு எனக்கு தெரியும் என்றதும் அதிர்ந்தாள் ஓவியா. என்ன சொல்ற ரம்யா, உனக்கு தெரியுமா? அவர் பாவம், என்ன காப்பாத்த வந்துதான் அந்த பாவிங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு.
சொல்லும் போதே அழத் தொடங்கினாள். என்ன, அப்பா உன்னை காப்பாத்த வந்தாரா? எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. பதற தொடங்கியது அவளுக்கு. நான் முதல்ல இருந்து நடந்ததை சொன்னாதான் உங்களுக்கு புரியும் என்றவள் கண்ணை துடைத்து கொண்டு பெரிதாய் மூச்செடுத்து கொண்டாள். நடந்ததை சொல்லத் தொடங்க கேட்டுக்கொண்டிருந்த ஓவியாவின் முகத்தில் அதிர்ச்சியும் கோபமும் மாறி மாறி தெரிந்தது. சொல்லி முடித்த ரம்யா அழத் தொடங்க அதிர்ச்சியிலும் தந்தையை அநியாயமாய் கொலைக்கு கொடுத்த துக்கத்திலும் ஓவியாவின் கண்கள் அருவியாய் கொட்டியது. சாரி மேம், அந்த அதிர்ச்சியில வீட்டுக்கு போனது எனக்கு குளிர் காய்ச்சல்ல விடிய காலையில ஃபிட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஃபீவர் அதிகமா இருந்ததால 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியதா போயிருச்சு. வீட்டுக்கு வந்ததுதான் சார் இறந்துட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சது. எப்படியாச்சும் உங்ககிட்ட இதை சொல்லி அவர் இறக்க காரணமா இருந்த பாவிங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனா அம்மாவுக்கு யாரோ போன் பண்ணி மிரட்டினதால என்ன சொல்லக்கூடாதுன்னு ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க என்றவள் கேவினாள். அவளை ஆறுதலாய் அணைத்தவள் கோபத்துடன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். பரவாயில்ல, இப்பவாச்சும் இதெல்லாம் சொன்னியே, அவனுங்களை சும்மா விடக்கூடாது. உனக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம் என்றவள். தேவ், இங்க வாயேன் என்று குரல் கொடுக்க ஓடி வந்தவனிடம் விஷயத்தை சொல்ல அவனும் அதிர்ந்தான். மாமாவோட இறப்புக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்கா? உடனே நான் கமிஷனர் கிட்ட சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொல்றேன் என்றவன் அலைபேசியுடன் வெளியே வர கேட் அருகே ஒரு பெண்மணி ஆட்டோவிலிருந்து இறங்கி வாட்ச்மேனிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். பிரம்மாவை கண்டதும், சார், ரம்யாவோட அம்மான்னு சொல்றாங்க என்றதும் உள்ளே அனுப்ப கூறினான். கண்ணீரும் பதட்டமுமாய் அவனிடம் வந்தார். சார், என் பொண்ணு எங்க? வாழ வேண்டிய வயசுல அவ வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கணுமா? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம உண்மையை சொல்லியே ஆகணும்னு ஓடி வந்திருக்கா என கதறியபடி கூறினார். பயப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணை பத்தி எந்த விவரமும் வெளியே வரக்கூடாதுன்னு போலீஸ்ல சொல்லிட்டேன், உள்ள வாங்க என்றவன் ஆறுதல் சொல்லி அழைத்து செல்ல ஓவியாவை கண்டவர் கண்ணீருடன் கையை பற்றி கொண்டார். என்ன மன்னிச்சிருமா, அந்த பாவிங்க என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துதான் சொல்ல வேண்டாம்னு தடுத்தேன் என்று கண்ணீர் விட்டார். ஒரு அம்மாவா உங்க பொண்ணு வாழ்க்கையை பாதுகாக்க நினைக்கிற உங்க மனநிலை எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறோம். அவருக்கு தைரியம் சொல்லி கமிஷனர் ரம்யாவை அழைத்து வரும்படி கூறியதால் அவளுடன் கிளம்பினர். அடுத்த விஷயங்கள் துரித கதியில் நடக்க அதற்கு முன்னரே சத்யாவுடன் பஷீரை தேடி வீட்டுக்கு சென்ற இன்ஸ்பெக்டர் அவனை காணாமல் வீட்டை ஒரு அலசி விட்டு ஏமாற்றத்துடன் திரும்பியிருந்தார். வீட்டில் கிடைத்த பஷீரின் புகைப்படம் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கமிஷனர் அழைத்து ரம்யா சொன்ன விவரத்தை சொல்லவும் அவர் முகத்தில் ஒரு தெளிவு வந்தது. சார், பஷீர் நம்ம கிட்ட சிக்கிடுவோம்னு தான் தலைமறைவாயிருக்கான். அவனோட இருந்த இன்னொருத்தனையும் பிடிச்சா பஷீரை நிச்சயம் பிடிக்க முடியும் என்றார் கேஸில் புதிய ஒரு வெளிச்சம் பிறந்த நம்பிக்கையுடன். எஸ், அவனை உடனே பிளாக் பண்ணுங்க கமிஷனர் சொல்லவும், எஸ் சார் என்றவர் சத்யாவிடம் கூறினார். வேகமாய் வந்த போலீஸ் வண்டி ஒரு சின்ன பங்களாவின் கேட்டின் முன் நின்று அமைதியானது. முகப்பில் கருப்பு பளிங்கில் சேது மாதவன் இன்ஜினியர் என்ற பெயர் தங்க நிறத்திலும் பளபளத்தது. கேட்டில் இருந்த செக்யூரிட்டி போலீஸ் என்றதும் மிரண்டு கேட்டை திறந்து விட்டார். சேது மாதவனை எங்கே என்று போலீஸ் விசாரிக்கவும் அவரது மனைவியும் 16 வயது மகளும் அச்சத்துடன் என்ன விஷயம் என்று கேட்க பதில் சொல்லாமல் அரெஸ்ட் வாரண்டை நீட்ட அதிர்ந்தனர். மேடம், அப்பா என்ன தப்பு பண்ணாரு? அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? அருகில் நின்ற பெண் போலீசிடம் அப்பெண் தயங்கிக் கொண்டே கேட்டாள். அவளை வேதனையுடன் பார்த்தவர், உன்னை விட வயசுல சின்ன பொண்ண பலவந்தப்படுத்தி இருக்காரு. காப்பாத்த வந்த பெரியவரையும் ஒரு செக்யூரிட்டியையும் கொலை பண்ணி இருக்காரு. அவர் சொல்லிக் கொண்டிருக்க மற்றவர்கள் வீடு முழுவதும் சேது மாதவனை தேடிக் கொண்டிருந்தனர். அதை கேட்டு அப்பெண்ணும் அன்னையும் ஒருவரை ஒருவர் அதிர்ந்து பார்த்து கொண்டனர். அம்மா, எனக்கு இப்படி ஒரு அப்பா வேண்டாம். நீங்க எத்தனையோ தடவை சொல்லிட்டீங்க, அவர் திருந்துற போல இல்ல. நீங்க இல்லாதப்ப அவர் என் மேல கை வைக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இனியும் அமைதியா இருந்து அவரை காப்பாத்த கூடாதுமா. அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணட்டும் என்ற மகளை அதிர்ச்சியுடன் பார்த்தவருக்கு முகத்தில் ஓங்கி அறைந்தது போல் இருந்தது. அனைவரும் திகைப்புடன் நோக்க ஒரு தீர்மானத்துடன், சார், அவர் வீட்ல இல்ல, ஆனா எங்க போயிருப்பாருன்னு எனக்கு தெரியும் கண் கலங்க இறுக்கமான முகத்துடன் சொன்னவரிடம் வந்தார் இன்ஸ்பெக்டர். முகம் சிவந்து அழுகையை அடக்கி கொண்டு தலை குனிந்து நின்றவர் வேதனையுடன் அவரை ஏறிட்டார். எனக்கும் ஒரு வயசு பொண்ணு இருக்கு. நாளைக்கு அந்தால அவளையும் எதுவும் பண்ண மாட்டார்னு என்ன நிச்சயம்? ரொம்ப நாளா அவர் பண்ணிக்கிட்டு இருக்க கொடுமைக்கு இனியாச்சும் விடிவு காலம் வரட்டும். சிட்டி அவுட்டர்ல எங்களுக்கு ஒரு பண்ண வீடு இருக்கு, அங்கதான் போயிருப்பாரு. போய் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க என்றதும் பெருமிதமாய் பார்த்தனர். சபாஷ்மா, மகளை தட்டி கொடுத்தவர், உங்களை போல எல்லா பெண்களும் இருந்துட்டா பெண்களுக்கு எதிராக நடக்கிற நிறைய கொடுமைகளுக்கு மோட்சம் கிடைக்கும். ரொம்ப நன்றி
என்றவர் அவரிடம் மேலும் சில தகவலை விசாரித்துக் கொண்டு கிளம்பினார். பண்ணை வீட்டுக்கு சென்றவர்களுக்கு வெளியே பெரிய பூட்டு தொங்க, ஏமாற்றமாய் நின்றவர்களுக்கு உள்ளே இருந்து ஒலித்த அலைபேசி ஒலி ஆலயமணியாய் காட்டி கொடுக்க, அதுவே சேதுவுக்கு அபாயமணியாய் மாறியது. வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளிருந்தவனை அழகாய் அமுக்கி போலீஸ் வண்டியில் ஏற்றினர். அவனை போலீசார் லேசாய் கவனிக்க வழி தாங்காமல் பஷீர் எங்கே சென்றான் என்ற விவரத்தையும் சொன்னான். சேதுவின் பேச்சை கேட்டு ஒரு லாட்ஜில் அறையெடுத்து பதுங்கி இருந்த பஷீரும் கையோடு மாட்டினான். இருவரையும் கூண்டில் மாட்டிய எலி போல் தூக்கி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைந்தது வண்டி. அங்கே அவர்கள் கவனித்த கவனிப்பில் முழு சம்பவங்களையும் ஒன்று விடாமல் இருவரும் கக்கினர். இந்த சேது மாதவன் தான் ஓவியாவின் டான்ஸ் ஸ்கூல் அருகே ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி கொண்டிருக்கும் இன்ஜினியர். புதியதாய் மலர்ந்த இளம் பெண்கள் என்றால் இவனுக்கு மிகவும் பிடிக்கும். ரம்யாவை போக வர பார்க்கையில் அவளது செழுமையான இளமை கண்ணை உறுத்த சந்தர்ப்பம் பார்த்து இருந்தவனுக்கு எலக்ட்ரீஷியன் பஷீர் மூலமாய் அதற்கான வாய்ப்பு அமைய உபயோகித்துக் கொண்டான். எலக்ட்ரீஷியன் பஷீருக்கு சேதுவின் வீக்னஸ் தெரியும் என்பதால் இதற்கு முன்பும் சில கள்ள வேலைகளை செய்து பணம் வாங்கி இருக்கிறான். ஒரு நாள் இருவரும் மாடியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கையில் ரம்யாவை பார்த்து பெருமூச்சுடன் சேது தனது ஏக்கத்தை சொல்ல மனதில் வைத்துக் கொண்டான் பஷீர். செக்யூரிட்டி ராஜன் எதேச்சையா இவனை டான்ஸ் ஸ்கூலில் எலக்ட்ரிக் வேலைக்கு அழைக்க அவனிடமும் அப்படி இப்படி பேசி ஆசையை தூண்டி ஒரு ஹிடன் கேமராவை டான்ஸ் ஸ்கூல் ட்ரெஸ்ஸிங் ரூமில் செட் பண்ணி வைத்தான். மற்ற மாணவியர் எல்லாம் டான்ஸ் ட்ரெஸ்ஸில் வர ரம்யா மட்டும் ஸ்கூலில் இருந்து யூனிஃபார்முடன் நேரடியாய் ஸ்கூலுக்கு வருவதால் அங்கே உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் உடை மாற்றுவாள். அப்படி ட்ரெஸ் மாத்திர வீடியோவை ரம்யா கிட்ட காட்டி மிரட்டணும். எல்லாரும் கிளம்பும் போது வீட்டுக்கு போற போல போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கூலுக்கு திரும்ப வரணும், இல்லைன்னா இந்த வீடியோவை நெட்ல எல்லாரும் பாக்குற மாதிரி போட்டுருவோன்னு சொன்னதும் அந்த பொண்ணு பயந்துருச்சு. அத பார்த்தா எங்க அம்மா உசுரோடவே இருக்காது, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு அழுதுச்சு. அப்படின்னா நாங்க சொல்ற போல எல்லாரும் கிளம்பி கொஞ்ச நேரத்துல திரும்ப வரணும்னு சொல்லவும் சம்மதிச்சிருச்சு. ஸ்கூல தான் எல்லாரும் கிளம்புனது பூட்டிட்டு போயிட்டாரே, அப்புறம் எப்படிடா அவனுக்கு சாவி கிடைச்சது? ராஜன் அதுக்கு ஒரு மாத்து சாவி ரெடி பண்ணி வச்சிருந்தான். அவன் சொன்னதை கேட்டு கோபமாய் எழுந்த சத்யா பஷீரின் முகத்திலேயே ஓங்கி அறைந்தான். சின்ன பொண்ணை எப்படிடா அவங்களால வேற கண்ணோட்டத்துல பார்க்க முடியுது? அப்படி என்ன அரிப்பு என்றவன் அவன் மர்ம தேசத்தில் பூட்ஸ் காலால் ஒரு உதை கொடுக்க வலியில் பொத்தி கொண்டு கதறினான். பயத்துடன் பார்த்து கொண்டிருந்த சேது மாதவனிடம் வந்தவன், எப்படி உனக்கு எலசா புதுசா வயசுக்கு வந்த பொண்ணுங்க தான் பிடிக்குமா? வீட்டுல உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கான்னு யோசிக்க தோணலையா என்ன என்றவன் அவனது மர்ம பிரதேசத்திலும் காலால் எத்த வலி தாங்காமல் அலறியவனின் வாயிலேயே அடித்தான். வீட்டை விட்டு வெளியே வந்து ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பெண் குழந்தைங்க இங்க இருக்காங்க. அவங்களோட கனவெல்லாம் உங்கள மாதிரி காம வெறி பிடிச்சவங்களால இல்லாம போகுது. பெண் குழந்தைகளை வெளியே அனுப்பவே பெத்தவங்க பயப்படுறாங்க. எத்தனை போராட்டங்களை அவங்க கடந்து வர வேண்டியிருக்கு. சொன்னவனின் கண்கள் வேதனையில் மின்னியது. சத்யாவின் பெரியம்மா பெண் ஒருத்தி அடுத்த வீட்டு நபரால் பாலியல் கொடுமையில் சிக்கி உயிரை விட்டிருந்தாள். அந்த சம்பவத்தில் இருந்த ஆத்திரமும் வேதனையும் இந்த விஷயத்திலும் சத்யாவுக்கு வெளிப்பட்டது. மேல சொல்லு. இன்ஸ்பெக்டர் கையில் லத்தியை உருட்டி கொண்டே கேட்க தொடர்ந்தான். கொஞ்ச நேரத்துல சேது சாரு வந்துட்டாரு. ராஜன் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தான். நான் தான் தைரியம் சொல்லி சம்மதிக்க வச்சேன். அந்த பொண்ணு வந்ததும் மயக்க மருந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுக்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். சொன்ன போலவே அதுவும் வந்துச்சு. ரொம்ப அழுது காலை பிடிச்சு கெஞ்சிச்சு. அந்த கேமராவுல உள்ள வீடியோவை கட்டி மிரட்டி சிரிச்சிட்டு இருந்தோம். அப்பதான் அந்த பெரியவர் சாயந்தரம் பூட்ட வந்தப்ப போனை மறந்து வச்சுட்டு எடுக்கிறதுக்காக வந்தாரு என்றவன் மேலே சொல்ல கேட்டு நின்றவர்களுக்கு கண்ணில் அந்த காட்சி விரிந்தது. ஓநாய்களின் சதியில் புள்ளிமான்களின் ஓலம். சதியை வெல்லுமோ பெண்ணின் மதி. காம வெறியன்களின் வேட்டை வெறியில் சிக்குவதோ பாவம் பெண்மான்கள். பெண்ணாய் பிறப்பதே பாவம் என்று ஆகுமோ? அத்தியாயம் 26. மாலை 7 மணிக்கு நடன பள்ளியை லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு சென்ற சிவனேசன் சிறிது ஓய்வுக்கு பிறகு ஓவியாவுடன் பேசுவதற்காய் அலைபேசியை தேடுகையில் அதை நடன பள்ளியிலே மறந்து வைத்தது நினைவுக்கு வந்தது. அட, போனை ஸ்கூல்லே விட்டுட்டு வந்துட்டோம் போலவே. அம்மு வேற தினமும் ராத்திரி கூப்பிடலன்னா கோச்சுப்பாளே. சரி, போய் எடுத்துட்டு வந்துடுவோம் என நினைத்தவர் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு ஸ்கூலுக்கு கிளம்பினார். ஸ்கூலை நெருங்கியவர் உள்ளே ஒரு அறையில் எரிந்து கொண்டிருந்த மின் விளக்கை கண்டதும் யோசித்தார். எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்தோம், இப்ப எப்படி லைட் எரியுது? செக்யூரிட்டியை வேற கேட்ல காணோமே. யோசித்தவர் வண்டியை சற்று தள்ளியே ஆஃப் ஆக்கி தள்ளி கொண்டு வந்தார். கேட் அருகே நின்று உள்ளே கவனிக்க சில பேச்சு குரல் கேட்டது. செக்யூரிட்டி எங்காச்சும் தம்மடிக்க போயிட்டானா இல்ல உள்ள இருக்கானா? ஒருவேளை திருட எவனாச்சும் பூந்திருப்பானோ?
யோசித்தவர் மெல்ல சத்தம் வராமல் கேட்டை திறந்து உள்ளே சென்றார். வெளிச்சம் இருந்த அறையின் ஜன்னல் சிறிது திறந்திருக்க அதன் வழியை உள்ளே கவனித்தவர் அதிர்ந்தார். ரம்யா நாற்காலியோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்க வாயில் ஒரு பிளாஸ்டரை ஒட்டி வைத்திருந்தனர். அவளுக்கு முன்னில் நின்று கொண்டிருந்த சேது மாதவன் ஒரு கையால் அவளது கன்னத்தை தடவ அவள் கண்ணில் வலியும் கண்ணீருடன் அருவருப்பாய் முகத்தை சுளித்துக் கொண்டிருந்தாள். அவர்கள் அருகே ராஜனும் பஷீரும் இருந்தனர். என்ன பஷீரு, குட்டி ரொம்ப முரண்டு பிடிக்குது. இவளை தேடி இவ அம்மா வந்துட்டா என்ன பண்றது? பேசாம வேற எங்கேயாச்சும் கொண்டு போயிடலாமா? சேது கேட்க தாடியை சொரிந்தான் பஷீர். நானும் எவ்வளவோ தன்மையா சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்குதே. நீங்க என்னடானா பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்தா கிக்கு இருக்காதுன்னு சொல்றீங்க. நேரம் வேற போயிட்டே இருக்கு. பேசாம நம்ம பில்டிங் முன்னாடி நிக்கிறேன், கார் எடுத்துட்டு வா. இவளை ஏத்திட்டு எங்கேயாச்சும் அவுட்டர் போய் காரியத்தை முடிச்சுக்கலாம் என்ற சேது மாதவனின் கை இப்போது அவளது அந்தரங்க பாகத்தை தொட முயல காலால் உந்தி நாற்காலியை நகர்த்திய ரம்யாவின் கண்களில் பயமும் வெறுப்பும் நிறைந்திருந்தது. அவளை முறைத்த சேது ஓங்கி அவள் கன்னத்திலேயே அறைய அதிர்ச்சியில் நடுங்க தொடங்கினாள் ரம்யா. பாப்பா, இப்படிலாம் பண்ணுனா உன் வீடியோவை உலகமே பார்த்து ரசிக்கிற மாதிரி பண்ணிடுவோம். எனக்கு இப்படி முரண்டு பிடிக்கிறதெல்லாம் பிடிக்காது. அழகா ஒத்துழைச்சா 2 பக்கமும் சேதாரம் இல்லாம நல்லபடியா வீட்டுக்கு போயிடலாம். என்ன சொல்ற? சார், நீங்க என்ன சார் அவள்கிட்ட கெஞ்சிட்டு? நான் போய் காரை எடுத்துட்டு வரேன், சாவியை கொடுங்க. பஷீரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிரும். பேசாம அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிடலாம் என்றான் ராஜன் பயத்துடன். அட, இவன் வேற சரியான தொடநடுங்கியா இருக்கான். அவ்வளோ பயம் இருந்தா கொஞ்சம் சரக்க உள்ள தள்ளிக்கா, எல்லாம் ஓடி போயிடும். உனக்கும் சின்ன வயசு பொண்ணை தொடணும்னு ஆசை இருக்கா இல்லையா? பஷீர் கேட்க தலையை சொரிந்தான் ராஜன். ஆசைலாம் இருக்கு, ஆனாலும் மாட்டிப்போமேன்னு பயமாவும் இருக்கே. யாரா இவன்? ஆசை இருந்தா பயம் இருக்கக்கூடாது. பயம் போகணும்னா சரக்க உள்ள தள்ளு. சரி, முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம். நீ கார் எடுத்துட்டு வா என்று சாவியை நீட்டினான் சேது. ராஜன், நீ முன்னாடி கேட்ல இரு. சார், நீங்க பொண்ணை கவனிச்சுக்காங்க என்ற பஷீர் வெளியே வர அவனுடன் ராஜனும் வந்தான். அந்த நேரத்தில் பில்டிங்கின் பின்பக்கம் ஏதோ உருண்டு விழும் சத்தம் கேட்க மூவரும் அதிர்ந்தனர். ஏதோ சத்தம் கேட்டுச்சுல, என்னன்னு பாரு என்ற சேதுவின் முகம் திகிலை காட்ட ராஜனும் பஷீரும் பின்பக்கம் ஓடினர். சேதுவும் என்னவென்று தெரிய அவர்கள் பின்னிலேயே ஓடினான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சிவனேசன் உள்ளே நுழைந்தார். அவரை கண்டதும் ரம்யாவின் விழிகள் சந்தோஷத்தில் மலர வேகமாய் நாற்காலியில் பிணைத்திருந்த கட்டை விடுவித்து, சீக்கிரம் ஓடு என்று அவளை எழுப்பி கூட்டி கேட்டை அடைவதற்குள் அவர்கள் 3 பேரும் திரும்பி வந்து விட்டனர். ஐயோ பெரிய சாரு! சிவனேசனை கண்டதும் ராஜன் நடுங்க, இவன் ஒருத்தன் என்ற பஷீர் வேகமாய் அவரை எட்டி பிடித்தான். அதற்குள் ரம்யாவின் கையை விட்டிருந்தவர், பாப்பா நீ ஓடிரு என்று கத்த மருண்ட விழிகளுடன் புலியிடமிருந்து விடுபட்ட மான்குட்டி போல் வெளியே பாய்ந்தாள் ரம்யா. டேய், அந்த பொண்ணு ஓடுறா பாரு! சேது கத்த அவளை பிடிக்க திரும்பிய பஷீரின் கையை இறுக பற்றிய சிவனேசனை அவன் உதறிவிட நிலை தவறி விழுந்தவரின் தலை படிக்கட்டில் இடித்து விழுந்தார். ஏய் ஓடாத, உன் வீடியோ எங்க கிட்ட இருக்கு என்று சேது கையில் அந்த கேமராவை காட்ட அதை ஒரு பார்வை பார்த்தாலும் நிற்காமல் ஓடினாள் ரம்யா. அதை கவனித்த சிவனேசன் சட்டென்று எழுந்து சேதுவிடம் உள்ள கேமராவை பறித்து கீழே போட்டு காலால் அமர்த்த அது உடைந்து நொறுங்கியது. ஏய் கிழவா, என்ன பண்ற? சேது கத்துவதை கேட்டு திரும்பிய பஷீரின் முகம் ஆத்திரத்தில் மின்னியது. ராஜன் எதுவும் செய்யாமல் பயந்து ஓரமாய் நின்றான். யோ கிழவா, போட்டு வச்ச பிளான் எல்லாத்தையும் சொதப்பினதும் இல்லாம கேமராவையும் உடைச்சிட்டியா என்றவன் அவரை கீழே தள்ளி மேலே ஏறி அமர்ந்து கழுத்தை அமர்த்தினான். சே, எல்லாம் நாசமா போச்சு. யாருக்கும் தெரியாம பிளான் பண்ணியும் இந்த ஆளு வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டான். சேது கோபத்துடன் சொன்னான். தன்னை விட்டு விடுமாறு மூச்சு திணற சிவனேசன் கண்ணில் மின்னிய கண்ணீருடன் கேட்க, விட்டா எங்களுக்கு அவார்டா வாங்கி தர போற? நேரா போலீஸ் ஸ்டேஷன் தானே போவ. நீ போக வேண்டிய இடம் அது இல்ல என்றவன் கழுத்தில் கிடந்த துண்டை எடுத்து அவர் முகத்தோடு வச்சு அமர்த்த மூச்சு கிடைக்காமல் கைகால் இழுத்து கொள்ள அவர் துடிக்க தொடங்கினார். செத்து தொலையட்டும், தேவையில்லாம உசுர விடணும்னே வந்திருக்கான் என்றான் சேது. ஐயோ பஷீரு, அவரை விட்டு கொலையெல்லாம் வேணாம். ராஜன் பஷீரை தடுக்க வர அவன் கையை தட்டி விட்டவன் அவரது மூச்சு நின்ற பின்னரே விட்டான். நம்ம பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்க, நம்ம வந்த அடையாளமே இருக்க கூடாது சேது சொல்ல வேகமாய் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ராஜன் புலம்ப, நீயும் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்க, நான் காரை எடுத்துட்டு வரேன். முதல்ல கிளம்புவோம். உனக்கு என்ன பண்ணணும்னு சார் பார்த்துப்பாரு
என்றவன் வேகமாய் சென்று காரை எடுத்து வந்தான். மூவரும் கிளம்ப வழியெல்லாம் ராஜனின் புலம்பல் தொடர்ந்தது. நான் தான் இங்க செக்யூரிட்டி, என்ன காணோம்னாலும் போலீஸ் தேடும், இதுக்குதான் கொல்ல வேண்டாம்னு சொன்னேன். போலீஸ் அடிலாம் தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது, மாட்டினா அவ்வளவுதான், எல்லாத்தையும் வளரிடுவேன் சொன்னவனை முறைத்தான் சேது. இங்க பாரு, உனக்கு வேண்டிய பணத்தை நான் தாரேன், வேற ஏதாச்சும் ஊருக்கு போய் பொழைச்சுக்க. அப்படியே மாட்டினாலும் எக்காரணத்தை கொண்டு என் பேர் வெளியே வரக்கூடாது சொல்லிட்டேன். இங்க நடந்ததை இதோட மறந்துடு. எப்படி சார் மறக்க? அந்த ரம்யா வீட்டுல போய் சொல்லாமலா இருக்கும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் வீட்டுக்கு போய் சரக்க போட்டு தூங்கு. காலையில பஷீர் உன்னை வேற ஊர்ல கொண்டு போய் விட்டுருவான். சேது சொன்னாலும் ராஜன் புலம்பலை நிறுத்தவில்லை. போகும் வழியில் பஷீர் இறங்கி பிரியாணி சரக்கு என்று வாங்கி கொள்ள மூவரும் ராஜன் வீட்டுக்கு சென்றனர். அங்கு பிரியாணியுடன் மூக்கு முட்ட அவனை குடிக்க வைத்து முழு போதையில் சுய உணர்வின்றி கிடந்தவனை நோக்கிய சேது, பஷீரு, இவன் நமக்கு செட் ஆக மாட்டான்னு தோணுது. போலீஸ் கண்டிப்பா முதல்ல இவனைத்தான் தேடும். மாட்டினா நம்ம பேரை நிச்சயம் உளறிடுவான். இவனையும் அந்த பெருசு போன இடத்துக்கே அனுப்பிட்டா என்ன? நானும் அதான் சார் யோசிச்சேன். இவன்லாம் அடி தாங்க மாட்டான், செம்ம போதையில நினைவில்லாம இருக்கான். அப்படியே தூக்குல தொங்க விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருவோம் என்ற பஷீர் அதற்கான ஏற்பாட்டில் இறங்கினான். உணர்வின்றி கிடந்தவனை அப்படியே ஃபேன் கயிற்றில் கட்டி தொங்கவிட்டு கை கால் உதற அவன் உயிரை மேலோகத்துக்கு அனுப்பிவிட்டு இருவரும் இரவோடு இரவாய் நல்ல பிள்ளைகளாய் தங்கள் வீட்டுக்கு கிளம்பினர். அவர்களிடமிருந்து தப்பிய ரம்யா வேகமாய் மெயின் ரோட்டுக்கு ஓடி வர எதிரில் அவளது அன்னை மகளை தேடி வண்டியில் வந்து கொண்டிருந்தாள். மகள் தலை தெறிக்க தன்னை கூட கவனிக்காமல் ஓடுவதை கண்டு அதிர்ந்தவள் வண்டியை திருப்பிக் கொண்டு அவளுக்கு முன்னில் சென்று நிறுத்த சட்டென்று நிமிர்ந்த ரம்யா அன்னையை கண்டதும் உடலில் உள்ள சக்தி முழுவதும் வடிந்தவளாய் மயங்கி சரிந்தாள். வண்டியில் இருந்த தண்ணி பாட்டிலில் தண்ணியை எடுத்து மகள் முகத்தில் தெளிக்க மெல்ல கண்ணை திறந்தவள் உடல் இன்னும் பயம் மாறாமல் நடுங்க தொடங்கியது. ரம்யா, என்னாச்சுடி? ஏன் இவ்ளோ வேகமா ஓடி வந்த? எதுவும் பிரச்சனையா? எதுக்கு உடம்பெல்லாம் இப்படி நடுங்குது? அன்னை கேட்ட கேள்வி எதற்கும் பதில் சொல்லாமல் கண்களில் நிறைந்த கண்ணீருடன் எங்கோ வெறித்து கொண்டு வேகமாய் மூச்செடுத்த மகளை அதற்கு மேலும் கேள்வி கேட்க பயந்தாள் அன்னை. சரி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், வண்டியில ஏறு எனவும் சாவி கொடுத்த பொம்மை போல் ஏறி அமர வீட்டுக்கு சென்றனர். இரவெல்லாம் உடம்பு அனலாய் கொதிக்க ஏதேதோ அனத்தி கொண்டு இருந்தாள். வேண்டாம் அங்கிள், அண்ணா என்ன எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க, என்ன விடு என்ற வார்த்தைகள் எதையோ உணர்த்த அச்சத்தில் தவித்து போனது அந்த தாயின் மனம். ரம்யாவின் உடம்பில் அனல் கூடிக்கொண்டே போக அன்னை கொடுத்த கஷாயமும் மாத்திரையும் வேலை செய்யாமல் ஹை டெம்பரேச்சரில் விடியலில் ஃபிட்ஸ் வர பதறி துடித்து அடுத்த வீட்டினர் உதவியுடன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கொண்டு ஓடினர். அன்று காலையில் ரம்யாவின் அன்னைக்கு அலைபேசியில் அழைப்பு விடுத்த சேது, நடந்த விஷயத்த பத்தி நோண்டவோ இல்ல போலீஸ்ட போனாலோ மகளை உசுரோட விட்டு வச்சிருக்க மாட்டோம், இத அப்படியே விட்டுட்டா நல்லது என்று மிரட்டலாய் கூற பயந்து போனார். மகளுக்கு சரியாகி வீட்டுக்கு வந்த பின்னர் சிவனேசன் கொலையானதை பற்றி அறிந்ததும் ரம்யா நடந்ததை பற்றி சொல்ல வேண்டும் என்று குதிக்க பயத்தில் தடுத்து வீட்டிலேயே காவல் வைத்து விட்டார். சேது பஷீரை ரம்யாவுக்கு யார் என்று முன்பே தெரியாதென்பதால் அவர்களும் சற்று தைரியமாக இருந்தனர். கேஸ் ஹிஸ்டரியை தெளிவாய் எழுதி கொண்டு அவர்களிடம் கையெழுத்தும் வாங்கி கொண்டான் சத்யா. சமூகத்துல இன்ஜினியர்னு பொறுப்பான வசதியான இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கியே, நீ எல்லாம் வாழ்றதுக்கே லாய்க்கில்லாதவன். அதுவும் உன் பொண்ணு நாளைக்கு அப்பா என்கிட்டே தப்பா நடந்துக்க பாப்பான், அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு நீ எல்லாம் அப்பவே செத்துருக்கணும். சத்யாவின் வார்த்தையில் இருவரும் தலையை குனிந்து கொண்டனர். சத்யா எழுதியதை படித்து பார்த்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ஆறுதலாய் அவன் தோளில் கை வைத்தார். சத்யா, கூல். இவனை போல உள்ளவங்களுக்கு முதல் தண்டனை வீட்டுல உள்ளவங்களை வெறுத்து வெளியே தள்ளுறதுதான். அந்த தண்டனையை அவனோட பொண்ணும் பொண்டாட்டியும் கொடுத்துட்டாங்க. பஷீருக்கு குடும்பமே இல்ல, இனி அமைய போறதும் இல்ல. இவங்க காலம் சிறைவாசத்திலே முடிஞ்சிரும். நீ அடுத்து செய்ய வேண்டியதை கவனி. நான் கமிஷனர் கிட்ட பேசிட்டு வரேன் சொல்லிவிட்டு நகர்ந்தார். பிரம்மாவிடம் விஷயத்தை சொல்ல அவனும் ஓவியாவும் ஸ்டேஷனுக்கு வந்தனர். அடுத்து அவர்களை கோர்ட்டில் ஒப்படைத்து ரம்யாவை ரகசியமாய் நீதிபதி முன் ஆஜராக்க இருப்பதாய் கூறவும் சம்மதித்தனர். வெளியே வந்து கண்ணீருடன் காரில் அமர்ந்திருந்த ஓவியாவை ஆறுதலுடன் அணைத்து கொண்டான் பிரம்மா. அம்மு, அப்பா எதிர்பாராம இறந்துட்டாலும் ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தி பெரிய புண்ணியம் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அவரை கொன்ன பாவிங்களையும் பிடிச்சாச்சு, இனி போலீஸ் பாத்துப்பாங்க. இத பத்தியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அவன் சொல்லும் போதே ஆருத்ரா அலைபேசி லைனில் வந்தார்.
அம்மா ஓவி, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேம்மா. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்படிலாம் நடக்கணும்னு இருந்தா யாரால மாத்த முடியும்? அண்ணன் இறந்தாலும் ஒரு சின்ன பொண்ணை வாழ வச்சுட்டு தான் போயிருக்காரு. அதை நினைச்சு பெருமையா இருக்குமா? அவரை கொன்ன பாவிங்களை தான் போலீஸ் பிடிச்சிருச்சே. அடுத்து எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க. நீ இனிமேலும் வருத்தப்பட்டுட்டே இருக்காம கல்யாண பொண்ணா லட்சணமா கல்யாணத்துக்கு தயாராக பாருமா. சரி அத்தை. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. 2 பேரும் சீக்கிரம் ஊர் வந்து சேர்ற வழிய பாருங்க. சரி அத்தா என்றவளின் பார்வை நாணத்துடன் தேவ் மீது படிய ஸ்பீக்கரில் அன்னை பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவன் உற்சாகமாய் புன்னகைத்தான். தேவ், எனக்கு ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு. ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் போலாமா? அதுக்கு எதுக்கு ரெஸ்டாரண்ட்? மகாராணி ஆசைப்பட்டா நிறைவேற்றதான் இந்த மகாராஜா இருக்கேனே. என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, நானே செஞ்சு தரேன். எனக்கு ஸ்வீட் வேணும்னா அப்பா உடனே பாசந்தி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருவாரு. அதையே பண்ணுவோமா? பண்ணலாமா? இல்ல பண்றேன் என்றவன். எவ்வளோ நாளாச்சு நீ சாதாரணமா பேசி? அவளை கனிவோடு நோக்கி புன்னகைக்க தோளில் சாய்ந்து கொண்டாள். வீட்டுக்கு சென்றதும் தேவ் அடுக்கலைக்குள் நுழைய உதவ வந்த ஓவியாவையும் ஜானுமாவையும் வெளியே அனுப்பி, நான் பாசந்தியோட சமையலையும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது வர ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டான். வெளியே சென்றிருந்த ராகவ் வீட்டுக்குள் நுழைகையில் மூக்கை உள்ளே இழுத்து கொண்டே வந்தான். என்ன ஓல்ட் லேடி, நீங்க எங்க இருக்கீங்க? கிச்சன்ல யாரு? செம்ம வாசனையா இருக்கு. வேற யாரு? உன் தெய்வம் தான் என்றாள் ஓவியா. வாவ், தெய்வம் களத்துல குதிச்சிருச்சா? அப்ப இன்னைக்கு சாப்பாட்டை ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஏன் அப்ப நான் சமைக்கிறத மட்டும் சாப்பிடாம மோந்தா பாக்குற? அவனை வாரினார் ஜானுமா. அது பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சாப்பிடுறது. உங்க சமையல்ல எல்லாமே அளவாதான் இருக்கும். பட் பாஸ் சமைச்சா அப்படி இல்ல. இனிப்பு காரம்னு எது செஞ்சாலும் கொஞ்சம் தாராளமா எல்லாத்தையும் போட்டு டேஸ்ட் தூக்கலா இருக்கும். ராகவ் சொல்லும் போதே உள்ளே பாத்திரத்தில் பாலை காய்ச்சி சர்க்கரையோடு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து கொதிக்க விட்டு கொண்டிருந்தான் தேவ். நன்கு கொதிக்கையில் தீயை குறைத்து தொடர்ந்து கைவிடாமல் கிளறி கொண்டிருந்தான். பாலாடையையும் அப்படியே இலக்கிவிட்டு தொடர்ந்து பால் நன்கு கெட்டியாகும் வரை கிளறி அதை இறக்கி லேசா ஏலக்காய் பொடி, நறுக்கிய பாதாம், முந்திரி, பிஸ்தா, குங்குமப்பூ சேர்த்து நன்கு கிளறி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பாசந்தியை ஃப்ரிட்ஜில் குளிர வைத்தான். அடுத்து மதிய சமையலுக்கு வெஜ் புலாவுடன் பன்னீர் மசாலாவை தயாராக்க தொடங்கினான். ஹாலில் அமர்ந்திருந்தவர்களுக்கு மூக்கை நிறைத்த வாசம் சுகமாய் பசியை கிளப்பிவிட ஓவியாவுக்கு தந்தையின் சமையல் நினைவு வந்தது. தனக்காக அன்போடு சமைக்கும் தந்தையைப் போலவே தேவம் சமையலில் இறங்கியதை நினைத்து மனம் காதலில் நிறைந்தது. இதழில் மின்னகையுடன் அமர்ந்திருந்தவள் முன்னில் சிறிது நேரத்தில் பிரசன்னமானான் தேவ் கிருஷ்ணா. அம்மு, சாப்பிட வரலாம், எல்லாமே ரெடி என்றவனை நோக்கிய அவளது பார்வையில் தேங்கி நின்ற காதல் அவன் உள்ளத்தில் குளிரலாய் உரசி சிலிர்க்க வைத்தது. எனக்கான தேடல்கள் எல்லாம் உனக்குள்ளேதான் ஒளிந்து கிடக்கின்றன. உடல் தேடும் பசியானாலும் உயிர் தேடும் ருசியானாலும் எனக்கான நிறைவாய் என்றும் நீ மட்டுமே. உன் அருகாமை மட்டுமே உயிர்க்கவும் உறங்கவும் வைக்கும் காதல் மந்திரம். அத்தியாயம் 27. தேவ், எப்பப்பா ஊருக்கு கிளம்பி வரீங்க? அன்னையின் கேள்விக்கு செல்லம்மாய் ஓவியாவை முறைத்துவிட்டு பதில் கூறினான் தேவ். நாளைக்கே வரலாம்னு தாம பிளான் பண்ணேன். ஆனா இந்த அம்மு தான் நாளைக்கு இன்டர்வியூ முடிச்சிட்டு நாளானிக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டா. அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா கேட்டாதானே? சரி, அவ ஆசை ஏன் கெடுப்பானே? புருஷனை பத்தி உலகமெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. என் மருமக சொன்ன போலவே டிக்கெட் புக் பண்ணிடு தேவ். இங்க எல்லாத்தையும் தம்பியும் நானும் பாத்துக்குவோம். அப்பா கூட முன்னைக்கு ரொம்ப பரவாயில்ல. ஸ்டிக் வச்சு மெதுவா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பேச்சும் கொஞ்சம் கிளியர் ஆயிட்டே வருது. பிள்ளைங்க கல்யாணத்தை பார்க்க சந்தோஷமா ரெடி ஆயிட்டாரு. வாவ், ரொம்ப சந்தோஷமா. அப்பாவை நினைச்சு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. இப்ப நிம்மதியா இருக்கு. சரி, நம்ம அமிர்தாவோட அப்பா என்னப்பா சொல்றாரு? அவளுக்கும் சீக்கிரம் கல்யாணம் வச்சிருவாங்க தானே? ஆமாம்மா, அமிர்தாக்கு இப்ப கொடுக்கற டேப்லெட்டே போதுமா. நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த ஹோல் கூட மூடிட்டு வருதான். கல்யாணமும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ராகவ் செம்ம ஹாப்பியா சுத்திட்டு இருக்காமா. பாவம், அவனுக்கும் யாரும் இல்ல. குடும்பமா வாழணும்னு அவனுக்கும் ஆசை இருக்கும் தானே. நீ ஒரு அண்ணனா அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நீங்க சொல்லணுமாமா? அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா என்ன? எங்க கல்யாணம் முடிஞ்சு வந்ததும் அவங்க கல்யாணம் தான். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அமிர்தா அப்பா பாத்துட்டு இருக்காருமா. ரொம்ப சந்தோஷம் தேவ். அப்புறம் ஓவியாவோட டான்ஸ் ஸ்கூல் என்ன பண்ண போறா? ஓபன் பண்ற ஐடியா எதுவும் இருக்கா? இல்லம்மா, அவளுக்கு அங்க போனா அப்பா நினைவா இருக்கும்னு சொல்றா. அதனால அவளோட குரு ராஜஸ்ரீ வாரியர் பொறுப்புல விட்டுறலாம்னு இருக்கா. ஓ, அப்ப இனி ஓவியா நாட்டியம் ஆட மாட்டாளா?
நிச்சயம் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேமா. நமக்கு பிடிச்ச கலையை எப்பவும் மதிக்கணும். டான்ஸ் ஸ்கூல் போகலனாலும் அவ நாட்டியத்தை கண்டினியூ பண்ணணும் தான் என் ஆசை. ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் மறுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அவளும் சம்மதிச்சிட்டாமா. ரொம்ப சந்தோஷம் தேவ். சரஸ்வதி தேவியோட ஆசிர்வாதம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கலை வசப்படும். நீங்க 2 பேருமே அந்த தேவியோட ஆசி பெற்ற குழந்தைங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்க திறமைய விட்டு கொடுக்காம சந்தோஷமா இன்னும் பெரிய இடத்த அடையணும். அதான் என் ஆசையும் கூட. மனமாற கூறினார் ஆருத்ரா. கண்டிப்பாமா, உங்க வார்த்தை பலிக்கட்டும். சரிப்பா, அங்க முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி வாங்க என்றவர் போனை வைத்து விட அவன் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்த ஓவியாவிடம் திரும்பினான். அம்மா சொன்னதை கேட்டல, கல்யாணத்துக்கு அப்புறம் டான்ஸ் ஆடுறது அவங்களுக்கு பிடிக்குமோ என்னவோன்னு சொன்னியே, அவங்களே இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி நீ மறுக்க கூடாது என்றதும் பனித்த கண்ணை துடைத்து கொண்டாள் ஓவியா. என்னமோ அப்பா போன பின்னாடி சலங்கையை கட்டவே பிடிக்கல தேவ் என்றவளின் அருகே அமர்ந்தான் தேவ். ஓவி, மரணம் எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். அதுக்காக இருக்கிற நாள வெறுமனே வாழ்ந்து தீர்க்க கூடாதுல்ல. நாம இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது உபயோகமா செஞ்சிருக்கணும். இழப்புகள் நம்மள தளர்த்தலாம், அதுல மீண்டு சாதிக்கிறது தான் நம்ம திறமை என்றவனை கண்கள் மின்ன பார்த்தால் அம்மு. எதுவும் சொல்லாமல் அவன் கைகளை இறுக்கமாய் கோர்த்து கொண்டு தோல் சாய்ந்தவளை ஆறுதலாய் மெல்ல நெற்றியில் முத்தமிட்டான் தேவ்கிருஷ்ணா. அந்த தனிமையை கலைக்க இன்டர்காம் சினுங்கியது. தெய்வமே, அந்த சேனல்ல இருந்து கால் பண்றாங்க. நாளைக்கு இன்டர்வியூக்கு நீங்க ஸ்டூடியோக்கு வர்றீங்களா இல்ல நம்ம வீட்லயே ஷூட் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. நம்ம வீட்டுக்கே வர சொல்லிடுங்க பாஸ், அப்பதான் எங்களை இன்ட்ரோ பண்ண உங்களுக்கு வசதியா இருக்கும் என்றான் ராகவ். அதெல்லாம் வேண்டாம், நான் ஸ்டூடியோக்கு வர்றேன்னே சொல்லிடு என்றான் பிரம்மா. அதானே, உங்க வலதுகை நான் உலகம் தெரிஞ்சுக்க விட மாட்டீங்களே புலம்பலுடன் வைத்தான். அடுத்த நாள் தேவ் கிளம்ப புன்னகையுடன் அவனுக்கு கை குலுக்கி ஆல் தி பெஸ்ட் ஓவியரே என்றாள் ஓவியா. ஷூட்டிங் முடிந்து வீட்டுக்கு வந்தவனை என்னவெல்லாம் கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னீங்க என்று ராகவ் ஓவியா இருவரும் துளைத்து எடுக்க, புரோகிராம் டிவில வரும்போது 2 பேரும் பாத்துக்கோங்க, இப்ப என்ன ஆள விடுங்க சாமி என புன்னகையுடன் சொல்லி நழுவி விட்டான் பிரம்மா. அடுத்த நாள் அனைவரும் பிளைட்டில் ஊருக்கு கிளம்பினர். மகனை கண்டதும் கை நீட்டி அருகே அழைத்த தந்தையை கட்டிக்கொண்ட மகனின் கண்களும் கலங்கியது. ராம்கிருஷ்ணாவும் இப்போது நன்றாகவே தேறியிருந்தார். ஓவியாவின் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார். 2 நாள் கல்யாண பரபரப்பிலேயே கழிய நெருங்கிய உறவுகளை மட்டும் அழைத்து கோவிலில் சகோதரர்கள் இருவருக்கும் திருமணம் எளிமையாய் முடிந்தது. 2 ஜோடிகளும் பெற்றோரின் காலில் விழுந்து வணங்கினர். மாலையே தம்பி சஞ்சய் கிருஷ்ணாவின் ரிசப்ஷனில் கலந்து கொண்டு வீடு திரும்ப 2 ஜோடிகளுக்கும் மாடியில் சாந்தி முகூர்த்தத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அறையில் தனது இணைக்காக ஆவலுடன் காத்திருந்த தேவ்கிருஷ்ணாவின் முன் ஓவியமே உயிர் கொண்ட போல் மிதமான ஒப்பனையில் கையில் பால் சம்புடன் உதயமானது அவனது ஓவியம். நாணத்துடன் அவனை அடிக்கண்ணால் பார்த்தவளை புன்னகையுடன் அருகே அழைத்து வந்து அமர்த்தினான். அம்மு, இதமான குரலில் ஒலித்த அவனது அழைப்பில் மெல்ல நிமிர்ந்தவளை நோக்கி புன்னகைத்தவன், இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என்றவனின் பார்வை அவளது முகத்திலேயே நிலைத்தது. ஓ, அப்ப இதுக்கு முன்னாடி இல்லையா? இன்னைக்கு புதுசா உன் முகத்துல ஒரு வெக்கம் தெரியுது, அது இன்னும் உன்னை அழகா காட்டுது. அவன் சொல்லும் போதே மேலும் முகம் சிவந்தது அவளுக்கு. உன்னை இப்பவே அப்படியே என்றதும் அவள் தேகம் பரபரக்க படபடப்புடன் தலை குனிந்து கொண்டவள் அவன் தீண்டலுக்காய் காத்திருக்க அவனோ எழுந்து சென்று எதையோ எடுத்து வந்தான். ஓவி, 5 நிமிஷம் அப்படியே இருக்கியா? உன்னை அப்படியே வரைஞ்சுக்கிறேன் என்றவனை அதிசய பிறவி போல் பார்த்தவள் அவனது ஓவிய ஈடுபாட்டை அறிந்தவள் ஆதலால் புன்னகைத்து தலையசைத்தாள். வரைந்து முடித்தவன் வாவ் என்றவன் அந்த பேப்பரை முத்தமிட அவளுக்கு சிலிர்த்தது. அம்மு, நீ ஓவியம் இல்லடி, இந்த பிரம்மாவோட தூரிகை பாரு எவ்வளவு அழகா இருக்கன்னு என்று காட்ட அவள் கண்களும் வியப்பில் மலர்ந்தது. வெறும் கோடுகளில் கூட அவள் நாணத்தை பிரதிபலித்து அத்தனை அழகாய் வரைந்திருந்தான். ரொம்ப அழகா இருக்கு தேவ் அவள் சொல்லவும், சரி நீ டயர்டா இருப்ப, படுத்து தூங்கு, காலையில நம்ம சென்னைக்கு கிளம்பணும், ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றவன் அதை எடுத்து வைத்து விட்டு அமைதியாய் லைட்டை அணைத்து விட்டு கட்டிலில் படுத்துக்கொள்ள ஏமாற்றமாய் உணர்ந்தாள். கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்கற சின்ன ஹக்கும் கிஸ்ஸும் கூட தராம இதென்ன தூங்க சொல்லிட்டு இப்படி படுத்துக்கிட்டான் என கடுப்பாய் வந்தது அம்முவுக்கு. அமைதியாய் படுத்தவளுக்கு மனதில் தேங்கி நின்ற ஆசையும் மோகமும் உறங்க விடுவேனா என்றது. கண்ணை திறந்து கணவனை நோக்க அவனது மார்பு கூடு சீராய் மேலெழுந்து இறங்கி கொண்டிருக்க சீரான சுவாசத்துடன் உறங்க தொடங்கி இருந்தான். ச, சரியான லூசு. ஓவியம் வரைகிறதுல உள்ள இன்ட்ரெஸ்ட கொஞ்சமாச்சும் இந்த ஓவியா மேல காட்டானா ஃபர்ஸ்ட் நைட்ல பக்கத்துல லவ் பண்ண பொண்டாட்டிய வச்சுட்டு எப்படி தூங்க முடியுதோ. எரிச்சலுடன் பார்த்தவள் திரும்பி திரும்பி படுத்தாலும் தூக்கம் வர மறுத்தது.
டேய் தேவ், லைட் அணைக்க தெரிஞ்சவனுக்கு என்ன அணைக்க தோணலையா? டயர்டாகி ரெஸ்ட் எடுக்க நான் என்ன காலையில இருந்து கல்லு உடைக்கவா போயிருந்தேன்? அப்படியே என்னையும் அணைச்சிட்டு படுத்திருந்தா நானும் தூங்கியிருப்பேன்ல என்று தவித்தாள். அவனை தானாய் நெருங்கவும் பெண்மை தடுத்தது. சரி பரவாயில்ல, என் புருஷன் தானே, ஒட்டிட்டு படுத்தா தப்பு இல்ல. மெல்ல நெருங்கி அவனை ஒட்டி படுக்க அவனது கை அவளை வளைத்து நெஞ்சில் சாய்த்து கொண்டது. மெல்ல கண்ணை திறந்தவன் புன்னகையுடன் அவளை பார்க்க அவள் தவிப்பும் நாணமுமாய் முகத்தை தாழ்த்தி, தூக்கம் வரல தேவ் எனவும் சிரித்தான். சரி, பக்கத்துல படுத்தா என் கை சும்மா இருக்காதே, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு பார்த்தேன். யாரு இப்ப கைய சும்மா வச்சுக்க சொன்னாங்களாம் என்றதும் உற்சாகமானவன் அவளை அருகே இழுக்க நாணத்துடன் அவன் நெஞ்சில் சங்கமித்தாள். அடுத்த நாள் அனைவரும் விமானத்தில் சென்னைக்கு பயணிக்க ராகவிடம் தேவ் காரை சென்னைக்கு கொண்டு வர சொல்லவும் நொந்து கொண்டான். நான் மட்டும் அவ்வளோ தூரம் தனியா எப்படி தெய்வமே? அண்ணா, நானும் அவரோட கார்ல வரட்டுமா? அமர்தா கேட்க ராகவின் கண்களில் பல்பெறிந்தது. அவர்களின் பயணம் இனிதே தொடர மற்றவர்கள் முன்பே சென்னையை அடைந்தனர். அன்று ஓய்வெடுத்து அடுத்த நாள் தேவ் ஓவியாவின் ரிசப்ஷனுக்கு தயாராகினர். பத்திரிகை துறையில் முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருந்தனர். ஜெகஜோதியாய் மின்னிக் கொண்டிருந்த ரிசப்ஷன் ஹாலில் அழகான அளவான அலங்காரத்துடன் பொருத்தமான தம்பதியராய் ஜொலித்துக் கொண்டிருந்தனர். ஹலோ பிரம்மா, இனிய மனநாள் வாழ்த்துக்கள். பூங்கொத்தை நீட்டிய அசோகன் சாரை கண்டு சிரித்தான். அண்ணா வாங்க, அண்ணிய அழைச்சிட்டு வரலையா? ஓவி, இதுதான் பாக்கெட் நாவல் அசோகன் சார் என்றதும் அவளும் வணங்கினாள். உங்க ஓவியத்துல வர்ற பெண்ணை போலவே ஒரு மனைவியை தேடி பிடிச்சிட்ட போல. பிரம்மா, மேட்சிங் அருமையா இருக்கு. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க? ஆர்கே சார், மணியம் செல்வம் அண்ணா, நம்ம பத்திரிகை துறை நண்பர்கள் எல்லாம் முன்னமே வந்தாச்சு. நீங்க தான் ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க அண்ணா. செல்லம்மை கோபித்தவன், அங்க இருக்காங்க பாருங்க என்று அவர்களிடம் அனுப்பி வைத்தான். அசோகன் சாரும் அவர்களுடன் கலந்து கொள்ள பஃபே முறையில் உணவுமாய் ரிசப்ஷன் களை கட்டியது. ஒவ்வொரு முக்கிய பிரமுகர்களையும் பெற்றோருக்கும் அறிமுகப்படுத்த பிரம்மாவை பற்றி அவர்கள் புகழ்ந்து கூறிய வார்த்தைகள் அவர்களை பெருமை கொள்ள செய்தன. இவ்வளோ சின்ன வயசுல உங்க பிள்ளை ஓவியத்துறையில எவ்வளவு வளர்ந்துட்டாரு. எங்க எல்லாருக்குமே பிரம்மா எங்க வீட்டு செல்ல பிள்ளை போலதான். பாக்கியம் ராமசாமி சார் சொல்லிவிட்டு அவனை நிகழ்வுடன் அணைத்து கொள்ள அவனது கண்களும் பணித்தது. நாங்க வயசுல சீனியரா இருந்தாலும் எங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு டேலண்ட் நிறைந்த பெரிய ஜாம்பவம் உங்க பையன். மணியம் செல்வம் சாரும் சர்டிபிகேட் கொடுக்க அவர்களின் பெயர்களை மட்டுமே அதுவரை தெரிந்து வைத்திருந்த ராமகிருஷ்ணாவும் மாருத்ராவும் மகனை மெச்சுதலாய் பார்த்து கொண்டனர். இப்படி ஒரு பையன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஓவியத்துல எவ்வளவோ அப்டேட்ஸ், அது எல்லாமே விரல் நுனியில வச்சிருப்பான் பிரம்மா. அவன் படைக்காத ஓவியங்களே இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப பொருத்தமான பேரை தான் வச்சிருக்கான். பெருமையுடன் ஓவியர் ஜே பாராட்ட, ஆனா போதும், ரொம்ப புகழாதீங்க, உங்களுக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்றேன் என்று வாரியவனை செல்லமாய் முதுகில் அடித்தவர் கண்களில் அத்தனை அன்பு தெரிந்தது. எல்லோருக்கும் பிடித்தவனாய் பெருமை கொள்பவனாய் மனதில் நிறைந்து நிற்கும் பிரம்மாவின் வளர்ச்சி அப்போதுதான் பெற்றவர்களுக்கும் புரிந்தது. கண்கள் பணிக்க மகனை பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்த ராமகிருஷ்ணாவின் கண்களில் குற்ற உணர்வு தெரிய ஆறுதலாய் தந்தையின் கையை பற்றி தட்டி கொடுத்தான் தேவ்கிருஷ்ணா. நிகழ்ச்சி நன்றாய் முடிய திருப்தியுடன் வீடு திரும்பினர். ஒரு வாரம் நண்பர்கள் வீட்டில் விருந்துக்கே சென்று கழிய ராதிகாவின் வீட்டுக்கும் ஒரு நாள் சென்று வந்தனர். அவளுக்கும் டான்ஸ் ஸ்கூலுக்கு வர முடியாது என்பதால் ஓவியாவின் குருவே தனது சிஷ்யை ஒருத்தி மூலமாக நடன பள்ளியை பார்த்து கொண்டார். ஓவி, இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? அமிர்தா கோச்சுக்க போறா, ரெடியாகு. உங்க சின்ன வயசு போட்டோ ஆல்பத்தை எவ்வளவு பார்த்தாலும் அழுக்கவே மாட்டேங்குது. அப்படி என்ன அதுல இருக்கு? அவன் கேட்கவும் கழுத்தில் கைகளை மாலையாய் போட்டு கொண்டவள் அவன் மூக்கோடு தன் மூக்கை உரசி, நிறைய உங்க மேல காதலும் பிரமிப்பும் கூடிட்டே போற அளவுக்கு என்றாள். சரி, வந்து பாத்துக்கலாம், இப்ப மண்டபத்துக்கு கிளம்பு. 10 நிமிஷம் பிரம்மா சார் என்றவள் சொன்னது போல் தயாராகி வர கிளம்பினார். சுற்றமும் நட்பும் உறவினர்களும் சூழ்ந்து வாழ்த்த அமிர்தா ராகவின் கல்யாணம் இனிதே நடந்தேறியது. தங்கள் வீட்டு கல்யாணம் போல் பிரம்மாவும் ஓவியாவும் ஓடி ஆடி வந்தவர்களை கவனித்து உபசரித்தனர். பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க. மணமக்களிடம் ஐயர் சொல்ல அமிர்தாவின் பெற்றோர் தேவின் பெற்றோர் காலில் வணங்கி எழுந்தவர்கள் அடுத்து பிரம்மா காலில் விழவும் அவன் பதறினான். ஹே, என்ன என் கால்ல விழுந்துட்டு? வேகமாய் ராகவை எழுப்ப அவன் கண்கள் குளமாய் நிறைந்து நின்றது. ஹே, என்ன மேன், சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி கண் கலங்கிட்டு சொன்ன பிரம்மா ராகவை அணைத்து கொண்டான். நீங்க இல்லனா இது எதுவுமே சாத்தியம் இல்ல சார். நீ ஓவரா யோசிச்சு எமோஷன் ஆகாத ராகவ். உனக்கு செய்ய வேண்டியது எங்க கடமை. இத்தனை நாளா குடும்பத்தை விட்டு தனியா இருந்தவனுக்கு நீ தானே எல்லாமா கூட இருந்த. நீயும் எங்களுக்கு பிறக்காத பிள்ளைதான்.
ஆருத்ரா ஆறுதலாய் சொல்ல நெகிழ்ந்தான். என்ன ராகவ், நாங்க எங்க வீட்டுக்கு பிள்ளைக்கு செய்யாம யாருக்கு செய்வோம்? இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓவியா சிரிக்க, அதான சும்மா சென்டி ஆகிட்டு. அமர்தாவும் அவன் இடுப்பில் கிள்ள துள்ளியவன் அவளை பார்த்த பார்வையில் நாணத்தோடு குனிந்து கொண்டாள். எல்லாம் நல்லபடியாய் முடிந்து வீட்டுக்கு கிளம்பினர். அமர்தாவின் தந்தை சந்தோஷத்துடன் பிரம்மாவின் கைகளை பிடித்து கொண்டார். நிஜமாவே என் பொண்ணுக்கு அண்ணனா இருந்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டீங்க. என்னோட தொழிலுக்கு வாரிசா இனி மாப்பிள்ள தான் எல்லாம் பாத்துக்கணும். மாப்பிள்ள எங்களோடவே இருக்க நீங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும். என்ன அங்கிள் என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? தாராளமா இருக்கட்டும், நல்ல விஷயம் தானே. அவர் இவ்வளோ நாள் உங்களுக்கு துணையா இருந்துட்டாரு, இப்ப அவர் இல்லைன்னா கஷ்டம் இல்லையா? இந்த பிரம்மாவுக்கு தூரிகையா எல்லாமா தான் ஓவியம் இருக்கே என்றவனின் பார்வை தன்னவள் மீது படிந்தது. ராகவை அமிர்தாவின் வீட்டோட மாப்பிள்ளையாய் அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட்டு இவர்கள் மட்டும் வீட்டுக்கு கிளம்பினர். மாலையில் ஓய்வெடுக்க தோட்டத்தில் அமர்ந்திருக்கையில் மனைவியிடம் கூறினார் ராமகிருஷ்ணா. ருத்ரா, நம்ம பிள்ளைய நினைச்சா பெருமையா இருக்கு. ஒருவேளை நம்மளோட இருந்திருந்தா அவனுக்கு இந்த சாதனை எல்லாம் சாத்தியமே இல்லாம போயிருக்குமோ? ஏங்க அப்படி சொல்றீங்க? சாதிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் சாதிக்கும். பெத்தவங்களா நாம அதுக்கு வழி மட்டும் உண்டாக்கி கொடுத்தா போதும். திறமை விதை மாதிரி, அது முளைக்கிறதும் பட்டு போறதும் விதைக்கிறவன் கையில தான் இருக்கு. நம்ம பையனோட நம்பிக்கை தான் அந்த விதைக்கு தண்ணி ஊத்தி விருட்சமா அவனை வளர்த்து விட்டுருக்கு என்றார் ஆருத்ரா நிதானமாக. இப்பதான் மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கு. சரி வாங்க உள்ள போகலாம், காத்துல ரொம்ப நேரம் உட்கார வேண்டாம் என்று ஆருத்ரா கணவனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றார். அடுத்த நாள் மாலையில் பிரம்மாவின் பேட்டி டிவியில் ஒளிபரப்புவதாய் இருக்க காலையில் இருந்தே அதற்காய் காத்திருக்க தொடங்கிவிட்டாள் ஓவியா. ஹே, இன்டர்வியூல பேசின நானே இப்படி டென்ஷனா இல்ல, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? எப்ப ப்ரோக்ராம் போடுவாங்கன்னு இருக்கு. இந்த உலகமே உங்களை டிவில பார்க்க போகுது, சும்மாவா என்ன? பரபரப்புடன் நேரத்தை நெட்டி தள்ளியவள் அந்த நேரத்துக்கு முன்னரே டிவி முன்னில் ஆஜராகி இருந்தாள். ஹாலில் இருந்த டிவி முன்னர் அனைவரும் காத்திருக்க நிகழ்ச்சி தொடங்கியது. நிகழ்ச்சி தொகுப்பாளர் முதலில் பிரம்மாவை பற்றிய பொதுவான அறிமுகம் முடிக்க அடுத்து கேமரா அவனிடம் திரும்பியது. புன்னகை முகமாய் கம்பீரமாய் அமர்ந்திருந்தவனை கண்ணுக்குள் நிறைத்து கொண்டாள் ஓவியா. நீங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்று தேவ் ஓவியா சொல்ல சொல்ல நிற்காமல் டிராயிங் அறைக்குள் நுழைந்து கொண்டான். வணக்கம் மிஸ்டர் பிரம்மா. வணக்கம். கை கூப்பினான். உங்க உண்மையான பெயர் பிரம்மா தானா இல்ல புனை பெயரா? என் உண்மையான பெயர் தேவ் கிருஷ்ணா. உயிர்களை படிக்கிற பிரம்மா போல நானும் ஓவியத்தை படிக்கிறதால பிரம்மான்னு பேர் வச்சுக்கிட்டேன். அருமையான பதில் சார். எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க? உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க என்ற கேள்விக்கு பதில் சொல்லி கொண்டே வந்தான். உங்க வெற்றிக்கான இலக்கா எதை நினைக்கிறீங்க? அப்படி எதுவும் நினைக்கல. ஆக்சுவலா வெற்றிக்கு பிறகு எதுவுமே இல்ல. வெற்றிங்கிறதே மிகப்பெரிய தோல்வி. நாம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு நினைச்சாலே அடுத்து எந்த வளர்ச்சியும் இல்லாம போயிடும். எனக்கு வரைஞ்சிட்டே இருக்கணும். சோ நாம வெற்றி பாதையில போயிட்டு இருக்கோம், வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு தான் நினைக்கணுமே தவிர இதுதான் வெற்றின்னு ஒரு இடத்துல தேங்கி நின்ற கூடாது. அதுதான் என் அபிப்பிராயம். ரொம்ப அழகான விளக்கம் சார். சுமார் நீங்க எத்தனை ஓவியங்கள் வரைஞ்சிருப்பீங்க? அது கணக்குல வச்சுக்கல என்றவன் தாடியை சொரிந்து கொண்டே யோசனையாய் பதில் சொன்னான். தினமும் 50 ஓவியமாச்சும் வரைஞ்சிருவேன். என்னால மெதுவா வரைய முடியாது. கண் பார்த்தா உடனே கை வரைய தொடங்கிறோம். கிட்டத்தட்ட கோடியை தாண்டி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அற்புதம் சார். அதை லிஸ்ட் அவுட் எடுத்து கின்னஸ் ரெக்கார்டுக்கு அனுப்பலாமே. அதெல்லாம் யோசிச்சது இல்ல. இதே நினைச்சிட்டு இருந்தா நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியாது. வரைகிறது சாதனைன்னு நான் எப்பவுமே நினைக்கல. எப்படி அப்டேட்டா இவ்வளோ ஓவியங்களை உங்களால வரைய முடியுது சார்? எத்தனை விஷயம் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், எதை புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னு என்ன ஒரு ஃபேக்டரியா நினைச்சுப்பேன். இது வருது, இதைத்தான் பிசினஸா பண்ண போறோம், அப்புறம் முழு மூச்சை இறங்கிட வேண்டியதானே. ஓவியத்தை எப்படி எந்த நேரத்துல முடிக்கணும்னு ஏதாச்சும் திட்டம் வச்சுப்பீங்களா? எதையும் திட்டமிட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்ல. நம்மளோட வேலையை சரியா செஞ்சா எல்லாமே சரியா நடக்கும்னு நம்புறேன். வரைகிறது என் வேலை, அதை சரியா செஞ்சாலே போதும். வருங்கால இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட பாதைன்னு ஒன்ன தேர்ந்தெடுத்துட்டா அதுல இருந்து எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்காதீங்க. எந்த விஷயமும் திறமையும் சரியான முயற்சி இல்லாம வெற்றி அடைகிறதே கிடையாது. நம்ம பாதையில நமக்கான முயற்சிய விதைச்சிட்டே வந்தா வெற்றி நிச்சயம். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார சொல்லுவீங்க? இதை கேட்டதும் பிரம்மாவின் கண்களில் புன்னகை தெரிகிறது. அம்மாவை இழந்து கண் கலங்கி நின்ன ஒரு சின்ன பொண்ணோட கண்ணுல என் ஓவியத்தை பார்த்ததும் ஒரு திகைப்பு, பிரமிப்பு, ஆர்வம் தெரிஞ்சது. அவளோட கவலைகளை மறக்க வைக்கக்கூடிய சக்தி என் ஓவியத்துக்கு இருக்கும்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவரை ஓவியத்தை விருப்பமா நினைச்சவன் அதுக்கு பிறகு வெறியோட நேசிக்க தொடங்கிட்டேன். ஓ, அப்ப இந்த பிரம்மனை தூண்டி விட்ட தூரிகை அந்த சின்ன பொண்ணுதான்னு சொல்லுங்க.
எஸ், அவ தான் இந்த பிரம்மனின் தூரிகை, என் கனவுகளுக்கு வண்ணம் கொடுக்க வந்த தேவதை என்றவனின் கண்களில் காதல் வழிந்தது. வாவ், அரும பிரம்மா சார். கடைசியா ஒரு கேள்வி, கண்ணை மூடிட்டு உங்களால வரைய முடியுமா? கண்ணை மூடிட்டு இதுவரை ட்ரை பண்ணதில்ல, பண்ணி பார்க்கலாம் என்றான் புன்னகையுடன். ஒரு கணவன் மனைவி பூங்கால உட்கார்ந்துருக்க போல ஒரு படம் வரைஞ்சு காமிங்க பிரம்மா சார். எப்படி வரும்னு தெரியல, இட்ஸ் ஓகே, பார்க்கலாம். அடுத்த நிமிடம் அவன் கையில் ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுக்கப்பட முதலில் அதை பார்த்து கொண்டதும் கண்கள் கட்டப்பட்டது. அவனது விரல் பேப்பரை தடவி ஒரு இடத்தில் நிலைத்து கோடுகளை இழுக்க தொடங்கியது. 5 நிமிடத்தில் ஒரு பெண்ணின் உருவம் உருவாகி கொண்டிருக்க அதிலிருந்தே எதிர்பக்கத்தில் மற்றொரு ஆணின் உருவம். எப்படி வருது, சரியா இருக்கா? கண்ணை கட்டி கொண்டு கேட்டவனிடம், சூப்பர் சார், சரியா வருது, அப்படியே பினிஷ் பண்ணிடுங்க என்றான். பின்னில் மரங்கள் இருப்பது போல் அப்படியே பென்சிலால் இழுத்துவிட்டு முடித்து கொண்டான். அவன் கையில் இருந்த ஓவியத்தை வாங்கியவன், சும்மா சொல்லக்கூடாது சார், பேக்ரவுண்ட் எல்லாம் பர்ஃபெக்டா இல்லைனாலும் ஆண் பெண் உருவம் சரியா வந்திருக்கு. அவன் சொல்லவும் கண்கட்டை திறந்து பார்க்க அதிலும் ஓவியாவின் முகமே பிரதிபலிக்க புன்னகைத்தான். உங்களை போல திறமைசாலிகள் இன்னும் உருவாகணும், அதுக்கான நோக்கத்துல தான் இந்த நிகழ்ச்சி. எங்களுக்கு உங்களை பற்றி சொல்ல வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சார் என்று தொகுப்பாளன் முடித்துக்கொள்ள பிரம்மாவும் நன்றி வணக்கம் கூறினான். நிகழ்ச்சியிலிருந்து கண்ணெடுக்காமல் அமர்ந்திருந்த ஓவியா வேகமாய் கணவனை தேடி ஓடினாள். அவனை கட்டிக்கொண்டு முகமெல்லாம் முத்தமிட்டவள் மனதை புரிந்து கொண்டவன் அமைதியாய் அணைத்து கொண்டான். அம்மு, அவனது அழைப்பில் குலைந்து நெஞ்சில் ஒட்டி கொண்டாள் தூரிகையானவள். என்றும் இருவரும் பிரியாமல் பயணிக்க வாழ்த்தி விடை பெறுவோம். உன் இதழ் தூரிகைக்கு முத்தங்கள் ஓவியமாக, என் வெட்கங்கள் தீட்டாதோ வர்ணங்கள், என் விரல் தேடும் விடையாக, என் மனம் தேடும் வண்ணமாய், என் வாழ்வில் ஏற்றம் தர ஏற்றி வைத்த தீபம் நீயடி. பிரம்மனின் தூரிகை சுபம். இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது எழுத்தாளர் லதா பிஜு அவர்களின் பிரம்மனின் தூரிகை ஆடியோ நாவல். எங்களுடன் பயணித்த ஆதரவளித்த அன்பு நேயர்களுக்கு எங்களின் நன்றிகள் பல. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. விரைவில் அடுத்த கதையில் சந்திப்போம்.